தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கடலூர் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அமைச்சர் வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். விவசாயியை செல்போனில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் வெங்கடரமணன் ஒரு மூட்டையை கொள்முதல் செய்ய 50 ரூபாய் லஞ்சம் வாங்குவதாக அமைச்சரிடம் விவசாயி புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், என்ன நடந்தது, முழு விவரம்? கடலூர் மாவட்டம் முழுவதும் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். அவருடன் அனைத்து அதிகாரிகளும் சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது வடலூர் அருகே உள்ள மருவாய் கிராமத்தில் செயல்படும் நேரடி கொள்முதல் நிலையம். இந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் எவ்வளவு பேர் நெல்லை விற்பனை செய்கிறார்கள் என்று பட்டியலை பார்த்து அந்த பட்டியலில் இருந்த ஒரு விவசாயிக்கு நேரடியாக செல்போன் மூலமாக தொடர்பு கொள்கிறார். உங்களுக்கு இங்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதா, உங்களுக்கு நெல் காங்க ஏதேனும் நெல் விற்பனை செய்வதற்கு லஞ்சம் ஏதும் கேட்கப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர் 50 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறுகிறார். தமிழக அரசு தான் லஞ்சம் கொடுக்கக்கூடாது என்று கூறும்போது நீங்க ஏன் பணம் கொடுத்தீர்கள் என்ற கேள்விக்கு விவசாயி மீண்டும் அமைச்சரிடம் 50 ரூபாய் லஞ்சமாக கொடுத்தால்தான் விவசாயிக்கு கொண்டு வரும் நெல்லை எடையே போடுகிறார்கள், அதன் பிறகுதான் அவர்கள் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் என்று நேரடியாக தெரிவித்தார். அந்த இடத்தில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் இருந்தார்கள். இதை கேட்டு அனைவருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். விவசாயி சொன்னதும் அமைச்சருக்கும் அங்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. உடனடியாக அந்த மருவாய் பட்டியலிட்டார் வேல்முருகன் என்பவரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து கடலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை என்பது இருப்பதாக பல முறை பல்வேறு விதமான விமர்சனங்கள் எழுந்து வந்த வேளையில் இன்று நேரடியாக அமைச்சர் அந்த களத்தில் இறங்கி ஆய்வு செய்த போது அமைச்சரிடம் நேரடியாக தொலைபேசியில் இந்த புகார் தெரிவித்ததை அடுத்து அமைச்சருக்கே அதிர்ச்சி ஏற்பட்டது. இனிபோல் இதுபோல் நடந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று தெரிவித்தார். இன்று காலை கூட சிதம்பரத்தில் நவீன அரசு ஆலையில் ஆய்வு மேற்கொண்ட போது அந்த இடத்திலும் கேள்விகள் எழுப்பப்பட்டது. நேரடி கொள்முதல் நிலையங்களில் பணம் தொடர்ந்து லஞ்சம் கேட்கப்படுகிறது, ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்ற கேள்விக்கும் அதே போல்தான் தெரிவித்தார். உடனடியாக இதுபோல் புகார் தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இன்று அது நேரடியாக புகாராக வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். அமைச்சர் விவசாயியிடம் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது விவசாயி புகார் அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தம்பி அஸ்வினுங்களா, நான் இங்கே சும்மா இந்த ஒரு டிபிசி சென்டருக்கு வந்தேன். டிபிசியில் நெல் போட்டிருக்கீங்கல்ல, ஜூலை 16 ஜூலை மாதத்தில் 52 மூட்டை போட்டிருக்கீங்கல்ல, பேமெண்ட்லாம் வந்துடுச்சா? பேமெண்ட் பில்லெல்லாம் போட்டாச்சா? பில் போட்டு கொடுத்துட்டாங்களா? உடனே ஏற்றும் போது எப்படி டிபிசி எப்படி இருந்தது? புக் பண்ண கொண்டு கிட்டும் போதெல்லாம் மேட்ச் எல்லாம் பார்த்தாங்களா? ஈரப்பதெல்லாம் பார்த்து லோட் பண்ணாங்களா? மூட்டை போட்டாங்களா? மூட்டைக்கு எவ்வளோ வேணாங்க? 40 50? மூட்டைக்கு 50 ரூபாயா? ஏன் மூட்டைக்கு 50 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கண்ணே. 50 ரூபா கொடுத்தா தான் மூட்டை பிடிக்கிறாங்களா? 50 ரூபா கொடுத்தா தான் மூட்டை பிடிக்கிறாங்க அவங்க. மூட்டை எண்ணதுக்கப்புறம் 50 ரூபா கொடுத்து மூட்டைக்கு 50 ரூபா கொடுத்துருக்கீங்க, அப்படி தானே? எல்லாம் அப்படி எல்லாரும் அப்படி தான் பண்ணுறீங்களா? எல்லா ஃபார்மும் அப்படி தான் பண்ணுறீங்களா? எல்லா விவசாயம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்களா? என்ன எந்த வில்லேஜ் இது? மருவா வில்லேஜ். மொத்தம் நிறைய 49 பேர் இருக்கீங்களா? பக்கத்தில் எந்த பக்கத்து சொந்தக்காரர் இருக்காங்களா? உங்கள் ஏரியா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது வேறு ஏதாவது விவசாயம் இருக்காங்களா? சும்மா சும்மா உங்கள் பேர் தெரியுமா? உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்க. உங்கள் பக்கத்து காலனியில் விவசாயம் யாராவது பேர் என்ன பேர் முடிஞ்சு நான் போட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். எந்த பேர் சொல்லுங்க. சண்முகம். வேற ஏதாவது பேர் ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே, நான் பார்க்கட்டும். இதை கேன்சல், இந்த பிசி கேன்சல் பண்ணி வேலை போடுங்க. ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்க. ஆர்டர் இஷ்யூ பண்ணிவிட்டு வாங்கலைங்க. நீங்கள் வாங்க சொல்கிறார் அவர். என்னது
என்னது இது? என்ன சொல்றாரு அவரு? என்ன சொல்றாரு அவரு? புக்கு ஜெராக்ஸ் சொல்லுங்க. ஜெராக்ஸ் செக் பண்ணிட்டு இந்த ஆர்டர் கேன்சல் பண்ண புது ஆள் கொடுங்க. பண்ணுங்க. புது ஆள் என்னென்னு பார்த்துக்கோங்க. என்னென்ன துறையில் நடக்குதுங்க. இது வரையும் போட்ட லிஸ்ட் எடுத்துட்டு ரெக்கார்டிங் அனுப்புங்க. இது வரையும் இந்த புக் எடுத்துட்டு புக்கை ஃபைட்டு கொடுங்க. சரி. புக் லிஸ்ட் எடுத்துட்டு எத்தனை மூட்டை போடணுன்னு ப்ரொசீடிங் போட்டு எக்ஸ்பைரி பண்ணி என்ன வருது அவர் ப்ரொசீடிங் ஃபாலோ பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அமைச்சர் வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். விவசாயியை செல்போனில் தொடர்பு கொண்டு அதன் விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் வெங்கடரமணன் ஒரு மூட்டையை கொள்முதல் செய்ய 50 ரூபாய் லஞ்சம் வாங்குவதாக அமைச்சரிடம் அந்த விவசாயி புகார் அளித்த நிலையில் நெல் கொள்முதல் நிலைய ஊழியரை பணியிடை நீக்கம் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு அமைச்சர் உத்தரவு இட்டிருக்கிறார். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.